ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உள்ள தூரம் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். காலையிலிருந்து இந்த மாலை வரை நம்மை பாதுகாத்தார். தொடர்ந்து நடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை தியானிக்க அநேக காரியங்கள் எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். கேட்குற உங்களுக்கும் கற்றுக்கொண்டு இருப்பார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து வசனங்களை ஒவ்வொருவரும் உட்கார்ந்து ஆராய்கிறதுனால அவங்கவுங்க மூலியமாக ஆவியானவர் வெளிப்படுகிறதை கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாங்கள் துல்லியமாய் இந்த பகுதிகளில் பார்க்கிறோம். எனவே போன பகுதியை பார்க்காதவர்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதன் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்கு பதிவிடப்படுகிறது. இப்போ போன பகுதியில் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை அவைகள் தியானிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த இடத்துல பார்க்கும்போது 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை மத்தேயு சொன்ன கானானிய பெண்ணை குறித்து மார்க் எழுதுகிறார். ஒருவேளை ஒரு கிரேக்க பெண்ணாய் அவர் காண்பிக்கலாம். அதுக்கான விளக்கங்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியை மத்தியில் முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமாரை அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக நாம் மார்க்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 24 30 வரை ஒரு கானான ஸ்திரீனுடைய விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதையத்தான் மத்தேயின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21 28 வரையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு சில காரியத்தை அறிந்து புரிந்து கொண்டால் இந்த பகுதிகள் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வேதத்திலே நாம் யோவான் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனோடு கூட இருந்தார், உண்டானது எல்லாம் அவர் மூலம் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று தெளிவாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே இயேசு என்ற நாமத்திலே இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பரலோகத்திலே அவர் வார்த்தை என்ற நாமத்தில் தேவனாய் இருந்தார், தேவனோடு கூட இருந்தார். அவர் உண்டானது எல்லாம் அவர் மூலம் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்பது நமக்கு நன்றாக வேதத்திலே ஆணித்தரமாக சொல்லப்பட்ட சத்தியங்கள். அவர் வார்த்தை என்ற நாமத்தில் இருந்த பொழுதுதான் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அவர் மூலமாக சிருஷ்டித்தார் என்று நமக்கு வேதம் தெளிவாக எடுத்து உரைக்கிறது. அதில் விசேஷமானது தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்து நாசிலே ஊதினார், அவன் ஜீவனுள்ள ஆத்மானான். அந்த மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில் சொன்ன தேவன் அவனுக்கு ஒரு ஏற்ற துணை, அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து சிறியாகப்பட்டவளை தந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மனுஷன் தேவ கட்டளையை மீறி அவன் பாவம் செய்து கெட்டு போகிறார். அப்போ அந்த பிதாவாகிய தேவனுடைய பிரதானமான திட்டத்திலே ஒரு மேன்மையான திட்டம் சொன்னா அவர் தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும். அதை யோவான்ல பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் செய்தார். அப்போ வார்த்தை என்ற நாமத்தில் இருந்த அந்த ஆண்டவராகிய இயேசு, ஏன்னா வார்த்தை என்பது இயேசு அவருடைய நாமம் என்று சொல்லி வெளிப்படுத்தின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். அந்த வார்த்தை தான் இப்ப என்ன ஆச்சு, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தின் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் செய்தார்.
அப்போ பாவம் செய்து கெட்டு போன நம்மை ரட்சிக்கும்படியாக பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படி தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர் கிருபையினாலும், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். இப்போ அந்த கிருபை என்ன செய்யுதுன்னா பூமியிலே சுவிசேஷம் அறிவிக்கிறது. பூமியிலே சுவிசேஷம் யார் அறிவிக்கிறது? கிருபை அறிவிக்கிறது. அதைத்தான் நாம் பூமியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சத்தியம் தெளிவாக போதிக்கிறது. இப்போ நாம் என்ன செய்யறோம்? அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாம நாம் எதையுமே செய்யவே முடியாது. பாருங்க, வார்த்தையா இருந்த தேவன், அந்த வார்த்தை அவர் மூலமா எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், இப்போ மனுஷன் பாவம் செய்து கெட்டு போன பிறகு அதே வார்த்தை பின்னாவ மாறிச்சு. வார்த்தைனா வச்சு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். அதுக்கு பிறகு அவர் நமக்காக எப்படி சுவிசேஷம் அறிவித்தார் என்பதை குறித்தெல்லாம் தன் ஜீவனை தந்து அதன் வழியாக நம்மை மீட்டெடுத்து ஒரு சுவிசேஷத்தை இந்த பூமியில தொடங்கினவர். அந்த சுவிசேஷத்தை நாம் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாம சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எல்லாமே நமக்கு கிருபை, அந்த கிருபையினால எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். இப்ப இயேசுதான் மெய்யான தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் சிந்தின ரத்தம் நம் பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கின்ற விசுவாசிக்கிறோம். அவர் கொடுத்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். அப்போ எல்லாமே நமக்கு எதன் வழியாக இருக்குதுன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான். அப்ப அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால என்ன பெற்றோம்? அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவரை ஏற்றுக்கொண்டும் அந்த கட்டளையின்படி ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்துகின்ற எல்லாமே விசுவாசம் தான். ஜெபிப்பது கூட என்ன? நீங்கள் ஜெபத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசம் தான். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எல்லாமே நமக்கு விசுவாசம். பிசாசுனால தேவனை அழிக்க முடியாது, கிருபையை அழிக்க முடியாது, சுவிசேஷத்தை அழிக்க முடியாது. ஆனால் நமக்குள் இருக்கிற விசுவாசம் அழிக்க முடியும். அதே நேரத்தில் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் நாம் நிதானமாக வாசித்து பார்த்தால் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே அற்புதம் அடையாளம் நடக்கிறது. எல்லாமே விசுவாசம் தான். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள் இருக்கிற விசுவாசம். என் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார், எனக்குள் இருக்கிற விசுவாசம். புரியுதுங்களா? நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், எனக்குள் இருக்கிற விசுவாசம். எல்லாமே விசுவாசம். அந்த ரீதியில இந்த பகுதியில இயேசு ஒரு கானான ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை வெளியரங்கமாக்குகிறார். இதனுடைய பின்னணி என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் இதுவரைக்கும் கலிலேயா, யூதேயா, சமரியா தேசத்தில் தான் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறார். இன்னும் வெளியே போகல. ஆனால் இயேசு ஒரு தேவகுமாரன் என்றும் பாவிகளை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் என்றும் அவர் நமக்காக தம் பாவ நிவர்த்திக்க தன் ஜீவனை கொடுக்க அவர் வந்தார் என்று புறஜாதி பெண்ணாய் இருக்கிற இந்த கானான ஸ்திரீ அறிந்திருக்கிறார், விசுவாசிக்கிறார். அவளுடைய விசுவாசத்தை கலிலேயா நாட்டை சார்ந்தவர்களும், யூதேயா தேசத்தை சார்ந்தவர்களும், சமரியா தேசத்தை சார்ந்தவர்களும் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் இவளுடைய விசுவாசம் அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சம்பவத்துடைய பின்னணி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப எங்க போறாருன்னா தீரு சூத பட்டணங்களில் எல்லைகளில் போய் வசனம் சொல்லுது. வாசிங்க ஐயா, 16, 15, 21 வாசிங்க. 21, 22. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இப்ப இயேசு எங்க போறாரு? தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இதுவரைக்கும் கலிலேயா, சமரியா, யூதேயா தேசத்துக்குள்ள இருந்தவர் இப்ப பார்டர்ல போறாரு. பார்டருக்கு போனாக்கா அந்த இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று அப்போது பாருங்க, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ, அவ அடிமை பெண்,
ஏன்னா யூதர்களுடைய முறையின்படி ஒரு யூத பெண்ணை ஒரு யூதனை இன்னொரு வீட்டுல அடிமையா இருக்கக்கூடாது. அடிமைகள் புறஜாதியால் தான் என்ன செய்யணும்? அடிமைகளாக இருக்கணும். அது வேதத்துல எத்தனை ஆதாரம் இருக்கு. இந்த கானானிய ஸ்ரீனுடைய விசுவாசத்தை, இயேசுக்கு எந்த அளவுக்கு இவள் விசுவாசிக்கிறாள் என்பதை குறித்து மற்ற கலிலேயா நாட்டை சார்ந்தவர்களும் யூதயா தேசத்தை சார்ந்தவர்களும் சமரியா தேசத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த பெண்மனுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளும்படியாக இந்த சம்பவம் அழகாக தெரிகிறது. அப்போ எந்த அளவுக்கு இந்த பெண்மணி, இந்த கானானிய ஸ்ரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருப்பது உண்மை. அவர் தேவகுமாரனை அவள் ஏற்றுக்கொண்டதும் உண்மை. ஆனா அவளுக்குள்ள ஒரு விசேஷ விசுவாசம் இருக்கிறது என்றதை இயேசு அறிந்து அங்க நடக்கிற சமயம் என்னன்னா, அந்த அம்மா வராங்க, இயேசு அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த திசையில் குடியிருக்கிற பெண்மணி அவரிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை செய்றாங்க. என்ன விண்ணப்பம்? தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு மனம் இறங்குமையா என்று கூப்பிடுறாங்க. முதல்ல எனக்கும் அப்புறம் என் குமாரத்திக்கும். ஆனா நோக்கம் என்னன்னு சொன்னா, அவளுடைய மகளுக்கு. அது 28ல பார்க்கும், ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்ன பொழுது அந்த நேரமே அவளுடைய மகள் குணமானாள், சுகமானாள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நோக்கம் என்ன? அந்த தாயினுடைய மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும். பிசாசால் கட்டப்பட்டு இருக்கிறார். அவள் இயேசுவை விசுவாசிக்கிறார். கானானிய ஸ்திரீ, புறஜாதி பெண், இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்கிறார், கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் ஐயா, என்னுடைய மகள் பிசாசால் கட்டப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறாள். அப்போ இயேசு உடனே அந்த மகள், அந்த பெண்மணிக்கு என்ன கொடுத்து இருக்கலாம்? பதில் கொடுத்து விடுதலை சொல்லிருக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லி இருக்கலாம், அவளுடைய மகள் ஆரோக்கியமான. ஆனா வேதம் சொல்கிறது அவர் மௌனமாக, ஒரு வார்த்தை கூட சொல்லாம மௌனமா இருந்தார். என்ன இருந்தார் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அவர் செவி கொடுக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல, பதில் கொடுக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அவளுக்குள் இருக்கிற விசுவாசத்தை எல்லோரும் அவர் சுற்றி இருக்கிற, அவர் ஏற்றுக்கொண்ட கலிலேயா நாட்டை சார்ந்தவர்களும் யூதயா தேசத்தை சார்ந்தவர்களும் சமரியா தேசத்தை சார்ந்தவர்களும் அவளுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளும்படியாய், புறஜாதி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குன்னா, ஏன் நான் உங்கள் மத்தியில வந்தேன் அல்லவா, நீங்கள் என் மீது எவ்வளவு விசுவாசிக்கணும். அவர் மௌனமாக இருந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, சீஷர்கள் வேண்டுதல் செய்யறாங்க, ஆண்டவரே இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இந்த வார்த்தை இருக்கிறது, வாசித்து பாருங்க ஐயா. அவளுக்கு பிரதியுத்தரம் அவர் வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள், இப்ப யாருக்கு கேக்குறாங்க? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ இவரை பின்தொடர்ந்தே வருகிறாள் என்று யார் கண்டது? சீஷர்கள் கண்டாங்க. அவரை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கிறாங்க. இவள் கூப்பிட்டு கொண்டே வருகிறா. வசனம் சொல்லுது, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அப்படி என்றா இந்த பெண்மணி இயேசு பதில் கொடுக்கல, கூப்பிடுறதுக்கு செவி கொடுக்கல, திரும்பி வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட, பதில் வராமல் நிலைமையில் கூட இயேசுவை பின்பற்றி வருகிறார். இது சீஷங்க பார்க்கறாங்க. கூப்பிட்டாங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, மௌனமா இருக்கிறாரு என்று இந்த பெண்மணி திரும்பி வீட்டுக்கு போயிருக்கணும். நான் கூப்பிடுறேன், பதில் வரலையே, சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் சீஷர்கள் வாயில அறிக்கையிடுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறா, கூப்பிடுகிறாளே. அப்படி என்றால் இந்த கானானிய ஸ்ரீ பதில் வரவில்லை என்றாலும் கூட இயேசுவை பின்வாங்கி போகவில்லை. அவரை நம்பி வந்தாங்க, விசுவாசத்தோடு வந்தாங்க, பின்தொடர்ந்தே கூப்பிடுகிறாங்க. இதை மற்றவங்கெல்லாம் பார்க்கறாங்க. பதில் இல்ல, வீட்டுக்கு திரும்பி போயிருக்கணும், இல்ல அவரை குற்றப்படுத்தி இருக்கணும். எதுவுமே சொல்லாதபடி சீஷர்கள் வாயாலே சொல்றாங்க, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார்கள். இப்போ பதில் வருது. அப்ப என்ன பதில் வருது பாருங்க, வசனம் சொல்லுது, அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கு. இந்த இடத்துல அது இல்ல. ஆனா பதில் வருது, தாய் கேட்ட பதில் இல்ல, அந்த கானானிய ஸ்ரீ கேட்ட பதில் அல்ல, சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணி இருக்கணும்? நான் தான் ஜெபித்தேன், எனக்கு பதில் வரல. இப்ப இயேசுவோடு கூட இருக்கிறாங்களே, இவங்க ஜெபிக்கிறாங்களே, நம்ம நினைச்சிருக்கணும் எனக்கு என்ன வந்துரும், பதில் வரும்ட்டு. ஆனா பதில் வந்தது தாய் கேட்ட பதில் அல்ல, சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு பதில். இப்போ நம்ம அப்ப கூட நிலைமையில என்ன பண்ணல, திரும்பி போயிட்டு இருக்கணும். வானா
இந்த சீஷன்லாம் ஜெபிச்சா கூட அவர் அவங்களுக்கு ஏற்ற ஏதோ பதில் சொல்றாரு, எனக்கு ஏற்ற ஒரு பதில் வரலையே. இப்ப 3வது முறை வசனம் என்ன சொல்லுது? அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். இப்ப 3வது முறை பார்க்கும் பொழுது அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் என்ன பண்ணாங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை மறுதலிக்காமல் பணிந்து கொண்டால், அவரிடத்து வேதம் இன்னொரு ரெஃபரன்ஸ் சொன்னா பாதத்தை பிடித்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவளுக்குள் இருக்கிற விசுவாசத்தை, இந்த புறஜாதி பெண்ணா இருக்கிற கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை கூடியிருக்கிற எல்லாரும் பார்க்கறாங்க. இவளுடைய விசுவாசம் வெளியே ஒன்னொன்னா வெளியே வந்துன்னே இருக்குது. புறஜாதி பெண், ஏன்னா விசுவாசமே மேன்மைக்குரியது. இவளுடைய விசுவாசம் புறஜாதி பெண்ணா இருந்தாலும் எந்த அளவுக்கு என்னை விசுவாசிக்கிறார். ஏன்னாக்கா இயேசுவை யூதர்கள், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவள் மரியாளுடைய மகன் அல்லவா, இவரோடு கூட பிறந்த சகோதரிகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா என்று கேள்விதான் கேட்டார்களே தவிர, இவர் பிசாசு பிடித்தவர், பிசாசின் தலைவன் என்று சொன்னார்களே தவிர ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனால் புறஜாதி பெண்ணோ இவள் இயேசுவை விசுவாசிக்கிறார். வசனம் அடுத்து சொல்லுது, இப்பதான் பார்க்கும் பொழுது அப்பதான் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது சரியல்ல. என்ன அர்த்தம் சொன்னா, இவர் பிள்ளை என்று சொல்வது யூதர்களை, நாய் என்று சொல்வது புறஜாதி மக்களை. இப்ப இதெல்லாம் இயேசு சொன்னதை கூட இருக்கிறவங்களா பாக்குறாங்க. இப்ப இவளுக்கு ஒரு அவமானம் தான், ஏன்னா நாயின்னு சொல்லிட்டாரு. வேதத்துல நாயை குறித்து அநேக நாய் கக்குன்னு திரும்பி சாப்பிடும், புறஜாதி நாய் என்று சொல்லிடுறாரு. அதுக்கு பெரிய ஒரு விளக்கு இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட இந்த பெண்மணி இயேசுவின் வாயில் வந்த வார்த்தைய அந்த அம்மா என்ன அங்கீகரிக்கிறாங்க. மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்வது மெய்தான். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து யாரும் நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டார்கள் என்பது நீங்க சொல்றது மெய்தான். இயேசு சொன்னதும் மற்றவங்க கேட்டாங்க, இந்த அம்மா சொல்றதையும் கேட்கிறாங்க. மெய்தான் ஆண்டவர். ஆகிலும் எஜமான் மேஜிலிருந்து சாப்பிடும் பொழுது துணிக்கைகளை கீழே விழும் பொழுது நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். அதோடைய அர்த்தம் என்னன்னா, நீ சொல்ற அந்த பிள்ளைகள் எனக்கு எஜமான். எனக்கு யாரு அவங்க? எஜமான். எஜமான் எங்க சாப்பிடுவாரு? டேபிள் உட்காந்து சாப்பிடுவாரு. சாப்பிடும்போது சின்ன ரொட்டி துண்டு கீழே விழுந்துச்சு. யார் சாப்பிடுறது? அது நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு வளர்கிறதை போல நீங்க பிள்ளைக்காக வைத்திருக்கிற அந்த அப்பத்தை நான் சொல்ற அந்த எஜமானுங்க சாப்பிடும்போது கீழே விழுந்த நாய்க்குட்டி அதை சாப்பிட்டு வளர்கிறதை போல புறஜாதி பெண்ணாய் இருக்கிற நாங்க கூட வாழணும் ஐயா. அப்போ இது அர்த்தம். அப்பதான் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாரு, ஸ்ரீயே உன் விசுவாசத்தை வெளியே எடுக்கிறார் பாருங்க. ஸ்ரீயே உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற படி உனக்கு ஆக. இத வந்து யாருக்கு பார்த்தது? கூட இருக்கிற கலிலேயா நாட்டை சார்ந்தவர்கள், யூதேயா தேசத்தை சார்ந்தவர்கள், சமரியா தேசத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இவள் புறஜாதி பெண், கானானிய ஸ்திரீ, இவளுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம். இயேசுவை எத்தனை நெருக்கங்கள், நிந்தை, அவமானங்கள், பதில் வரல, நாய் என்று சொன்னாலும் அவள் இயேசுவை விருதியா பிடித்திருக்கிறாள். அவளுடைய விசுவாசத்தை எல்லோரும் காணும்படியாக இந்த சம்பவத்தினுடைய பின்னணி ரொம்ப நம்முடைய விசுவாசம் தான் மேன்மைக்குரியது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்துக்கு வேதத்துல அநேக காரியங்களை, ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தான். என் ஆண்டவர் வரப்போகிறார் என்பது விசுவாசம் தான். அவர் சொன்ன அடையாளங்கள் பூமியில நடக்குது, எல்லாத்தையும் நம்ம விசுவாசிக்கிறதா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்பது விசுவாசத்தின். என் தேவன் வருவார், மனவளான இயேசு வருவார், நாம் ஆயத்தமா இருக்க வேண்டியது கூட எல்லாம் விசுவாசத்தை அடித்தான். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. ஆகிய புறஜாதி பெண்ணாகிய இவளுடைய விசுவாசத்தை எல்லோரும், ஏன் இன்னைக்கு நம்ம கூட அதை பேசணும். என்ன அர்த்தம்? அந்த புறஜாதி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னா நமக்கு கூட அந்த விசுவாசம் இருக்கணும் என்பதை குறித்து நமக்கு இந்த சத்தியம் தெளிவாக எடுத்து உரைக்கிறது. அப்ப இந்த பகுதியில் 24 to 30 வசனம், நமக்கு இந்த 6 வசனங்கள் ரொம்ப அழகாக இந்த இடத்துல மார்க் எழுதுகிறார். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒட்டி நம்ம போதகர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள காரியங்களை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உள்ள தியானத்துக்காக நம்ம மத்தியில் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெளிவான விளக்கங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த 7ஆம் அதிகாரத்தின்
24 முதல் 30 வரைக்கும் உள்ள விஷயங்களை நம்முடைய பாஸ்டர் அவங்க தெளிவாய் இதே பகுதி நிறைந்ததான மத்தேயு அந்த வார்த்தைகளை விளக்கி அதில் உள்ள பகுதியை முழு விளக்கமாக சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்டர் சொன்னார், மத்தேயு கூடவே இருந்து பார்த்தவர். அந்த நேரம் ஆண்டவர் என்னென்ன பண்ணார் அதை பார்த்துக்கிட்டே இருந்து எழுதியிருக்காரு. மார்க் அதை பார்க்கல, மற்றவங்க சொன்னதை கேள்விப்பட்டு கேட்டு எழுதுறாரு. அப்போ எழுதும்போது பேரு மாறுது, ஊரு மாறுது, விளக்கங்கள் மாற்றப்படுகிறது. அப்படி சொல்லும்போது தான் அந்த 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு 2 வசனம் நான் பேசுகிறேன், அவரை மற்ற நம்ம பாஸ்டர் 2 வசனம் சொல்லி முடிப்பாங்க. 25ஆம் வசனத்தில் ஒரு சிறு பெண்ணின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே தன்னுடைய மகள்னு அங்கே சொல்கிறாரு. இங்கே ஒரு சிறு பெண்ணின், அப்போ இது ஒரு வளர்ச்சி அடைந்த பெண் இல்லை. என்ன நடந்ததா, அந்த தாய் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டாங்க, வந்த உடனே பாதத்தில் விழுந்துட்டாங்க. இங்கே மார்க் எழுதுறாரு, பிசாசு பிடித்திருந்த ஒரு சிறு பெண் அப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரியவங்களுக்கு பிரச்சனை வந்தால் பெரியவர்களுக்கு வேற வைத்திய முறைகள் வழிமுறைகளை தேடுவாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு பிடிச்சதுனால இவங்களுக்கு தாய் தான் போய் ஆகணும். இவங்களுக்கு தாய் தான். இப்போ சின்ன பெண் எங்கே போக முடியும்? இப்போ தாய்க்கு மனசை வேதனைப்படுத்துது. அப்போ அந்த தாய் எங்கே முதல்ல என்ன செய்கிறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவரை பற்றி எல்லார் காதிலும் விழுகிறது. இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் நிகழ்ச்சியில் ஏராளமான வார்த்தைகளை சொல்கிறோம். நித்திய ஜீவனை குறித்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பல விதங்களில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆத்தும பாரத்தோடு எவ்வளோ பேர் கேட்குறாங்க, நீங்களும் கேட்குறீங்க. நீங்கள் கேள்விப்படும் போது கேட்டதோடு நின்றுட்டா எந்த விதமான பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், கேட்ட பிறகு இந்த அம்மா என்ன பண்ணாங்க பாருங்க, ஆண்டுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. தெரிஞ்சு போச்சு, வேற எங்க போனாலும் பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் இவரை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா வேற வழியில போயிருப்பாங்க. இவங்க வேற வழியில போயிருப்பாங்க. ஆண்டவர் தான் என்று புறஜாதி பெண்ணா இருந்தாலும் இவர் தான் விடுதலை கொடுக்கும் தேவன். இயேசு கிறிஸ்து யார்? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பவர். பிசாசு கட்டி வச்சிருக்கோம், ஆனா ஆண்டவர் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பவர். அதனால அவங்க எடுத்துக்கொண்ட முறை என்ன, ஆண்டுடைய பாதத்துல யாருமே சில தேவைகளுக்காக வாயில பேசுவதோடு கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, காலை பிடிச்சிக்கிட்டா அவங்க மனசு மாறிடும். என்னடா அவங்களுடைய இப்படி நம்ம இப்படி மனசு ரொம்ப கஷ்டமாயிடியா. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், ஒரு நியாயாதிபதி கிட்ட போயிட்டு ஒரு பெண்ணு முறையிடுகிறாள். முறையிடும் போது அவன் கடினமானவன், யாரையும் மதிக்காதவன், தொடர்ந்து முறையிட்டதனால அவன் மனசே மாறினது. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை தேடுறவங்களுக்கு இறங்காமல் இருப்பாரோ என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதை போல இவள் ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்த பிறகுதான் என்ன சொல்றாங்க, ஆண்டுகிட்ட வேண்டுறாங்க. அங்க சீஷர்கள் கேட்டாங்க. மத்தேயு 15ல் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார்கள். இந்த இடத்துல நேரடியாவே ஆண்டுகிட்ட பேசுறாங்க. நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசிட்டு மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டால், சில நேரத்தில் இந்த மார்க்கு சொல்லுகிறபடி நம்முடைய பிரச்சனை மாறணும்னா நம்ம பசிக்கு நாம தான் சாப்பிடணும். நம்ம எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷன், நீங்க எவ்வளவு பேர் ஃபோன் மூலமாவோ மற்றவங்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாம் வேண்டுதல் செய்வாங்க. ஆனா நம்முடைய வலி தீரணும்னா நமக்கு தான் தெரியும், நமக்கு தான். அதனால மார்க் அதை சொல்றாரு. அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது, ஏன் மகள் வேதனைப்படுகிறாள், பிசாசினால அலக்கழிக்கப்படுகிறாள்,
இனி வேற வழி இல்லை, அதனால எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று அவள் கேள்விப்பட்டாள், பாதத்தில் விழுந்தாள், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டாள். மற்றவங்க சொல்லுங்க. இப்போ இந்த பகுதியில் போதிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை கவனித்து கொண்டு இருக்கிறோம். அவங்கவுங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் இந்த வசனங்களுடையது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் நம்ம மத்தியில் ரெவரண்ட் மில்கி பாஸ்டர் அவங்க நம்ம மத்தியில் பேசுவாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே நாம் தியானித்தது போல கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம், இந்த கானானுடைய அந்த விசுவாசி அந்த அந்த ஸ்திரீ வந்து இயேசுவிடத்துல தன் மகளுக்காக அவள் வரா. ஆனா அவ வந்து கேட்டுனே இருக்கிறா, இயேசு வந்து ஒன்றுமே கண்டுகொள்ள. அப்ப சீஷருங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பெண்மணி வந்து தொடர்ச்சியா கேட்கிறாள், அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லலையே. மத்தேயுவில நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நான் யாருக்காக அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. சொந்த ஜனத்திற்காக நான் அனுப்பப்பட்டேன் ஒழிய புறஜாதிகளுக்காக நான் அனுப்பப்படவில்லை அப்படின்னார். அப்படி சொல்லிட்டு இங்க சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியில்லை. அப்ப இங்க நாய்க்குட்டி அப்படின்னு சொல்றது யாரை குறிக்குதுன்னா, முதலாவது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால கழுவப்பட்டவங்க, ரத்தத்தால கழுவப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க தான். அவங்க நாட்களில விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆமா, அதுதான் அடையாளம். பிறகு இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தின பிறகுதான் அந்த ரத்தத்தினாலே ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்ன விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. விருத்த சேதனம் ஆபிரகாம் மூலியமாக அந்த சந்ததியில வரும்பொழுது ஆண்டவர் விருத்த சேதனப்பட்ட அவங்க தான் இஸ்ரவேல் கோத்திரமும் இஸ்ரவேல் சந்ததியுமா இருக்கிறாங்க. நாய்கள் என்பதற்கான கிரேக்க பதம் என்னதுனாக்கா, யாருக்குமே சொந்தமில்லாமல் சுற்றி திரிகிற தெரு நாய்கள். அது போல அடையாளமா இருக்கிற பொல்லாத ஜனங்கள், புறஜாதியார். இப்போ சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல 16ஆம் வசனத்துல தாவீது சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தை அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. 22ஆம் சங்கீதம் 16ஆவது வசனத்துல நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவருடைய கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்படி சித்திரவாதப்படுத்தினாங்க. நாய்கள், அதாவது புற தேசத்தார், தேவனை அறியாதவர்கள் என்பது அங்கு குறிக்கிறது. ரோமர்கள் ரோம சாம்ராஜ்யம் தான் இயேசுவை பிடிச்சு சிலுவையில் அறிஞ்சாங்க. இப்ப பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. நாய்கள்னா யூதர்கள் புறதேசத்தாரை அசுத்தமான மிருகங்களாக எண்ணினார்கள். அதாவது நாய்கள் என்று அவர்கள் கருதினார்கள். நாய் ஜாதிடா அப்படின்னு. கிறிஸ்துவை தள்ளிவிட்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற யூதர்களே உண்மையில் அசுத்தமான மிருகங்கள் என்று பவுல் இங்க எழுதுறார். பிலிப்பியருக்கு எழுதும் போது, ஏன்னா பவுல் ஒரு யூதன், யூதர்களே கிறிஸ்துவை வெறுக்கிறாங்க இல்லையா, இவன் வந்து வெறுத்தவன் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். உண்மையான மிருகம் யாரு, உண்மையான நாய்கள் யாருன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் உண்மையான நாய் அப்படின்னு இங்க எழுதுறாரு. அப்போ ஆண்டவர் இங்க சொல்லும்போது நாய்களுக்கு நான் கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள், புறதேசத்தார் நாய்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்புகிறது போல என்று சொல்லப்பட்ட பழமொழி அது. நாய் என்ன கக்கினதை தின்னோம், பன்றி வந்து என்னதான் குளிக்க வச்சாலும் மறுபடியும் அதே சேத்துக்கு தான் போவோம்ன்றது வந்து யூதர்களுடைய பழமொழி. அது அந்த பழமொழி போல அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்றாங்க. அப்ப என்னன்னா அது சுத்தம் இல்லாத காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்ம வெளிப்படுத்தல தியானிச்சு 22ஆம் அதிகாரத்துல 15ஆவது வசனம், யாரெல்லாம் புறத்துல தள்ளப்படுவாங்க அப்படின்னா, முதல்ல பாருங்க, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்ப இங்க நாய்கள், இப்ப நம்மளுக்கு டெஃபினேஷன் தெரியும். நாய்கள்னா யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை வெறுக்கிறவர்களை வேதம் என்னன்னு சொல்லுது? நாய்கள் சொல்லுது. இப்ப ஆண்டவர் வந்து பிள்ளைங்க, நான் இஸ்ரவேல் தேசத்திற்காக நான் அனுப்பப்பட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த கானானிய ஸ்திரீ, இந்த சிறைப்போக்கனிய ஸ்திரீ வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேலருக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போற சரி. அவ கேக்குறா பாருங்க, ஆமா ஆண்டவரே நீ சொன்னது சரிதான், மேஜையில இருந்து விழுறது நாய் தின்னுமே, அது போல மேஜையில இருந்து விழுக்க துணிக்கையாவது எனக்கு கொடுங்க. அப்போ அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். மற்றவனாக்கா நீ நாயின்னு சொல்லி தான் உடனே கோச்சிங் போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இது எதனா ஒரு வசனத்தை நம்ம கண்டிப்பா உணர்த்தி பேசும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலயே இதை எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இயேசு வந்து இங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பேசல, டைரக்டாவே சில விஷயத்துங்களை பேசுறாரு. ஆனாலும் அவன் சொல்றா, அப்புறம் மேஜையில இருந்து விழுது நாய் தானே சாப்பிடும், அது மாதிரி என் மகளுக்கு. அப்ப இயேசு பார்த்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்றாரு. வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு பிசாசு போயிடுச்சு. ஆமா, இதுதான் தேவன் செய்கிற காரியம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு. பிரசங்கத்தை மாதிரி பண்ணோம்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் சுருக்கமாக அறிவிக்கிறதுனால அந்த நேரத்தோடு கூட முடிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட இவைகள் உங்களுக்கு விளக்கப்படுகிறது. இதை குறித்து கடைசியாக நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் வினய் ஏசையா அவங்க பேசுவாங்க. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னென்று கேட்டால், இதே சம்பவம் மத்தேயு 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். அந்த 15வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவள் தொடர்ந்து இயேசுக்கு பின்னால் போய்கொண்டே இருக்கிறாள். இரண்டாவது அவருடைய பாதத்தில் விழுந்தாள். விழுந்தது மாத்திரமல்ல, தன் குறைகளை அவரிடத்தில் சொன்னார். அதன் பிறகு ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டாள். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். என்னென்று கேட்டால், ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், அவருடைய வசனங்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் விழுந்துடணும். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு உதவி செய்யவோ, சுகத்தை கொடுக்கவோ, அற்புதங்களை செய்யவோ யாருமே இல்லப்பா, நீர்தான் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்து விட வேண்டும். என்னென்று கேட்டால், அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு ஸ்திரீயின் பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்து என்று இருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் நிறைய கேள்விப்படுறோம், வசனத்தில் வாசிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர் என்று கேள்விப்படுகிறோம். எனவே அவருடைய பாதத்தில் நம்ம விழுந்துடணும். விழுந்த பிறகு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இன்னொரு சம்பவம் இருக்குது, நமக்கு நன்றாக தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு எஜமான் ஆண்டவராக இயேசு இடத்துல போய், என்னுடைய வேலைக்காரன் கொடிய திமிர்வாதத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கான், நீர் வந்து என்று அழைக்கிறதாக பார்க்கிறோம். இங்கே இந்த பெண்ணை அழைக்கல, என் மகா இப்படி இருக்கா, கொடிய பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கான்னு மட்டும்தான் சொன்னார். ஆனா அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அவனுடைய விசுவாசம் பாருங்க, வந்து சுகப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டா, நான் வரமாட்டேன், நீ கூப்பிடுற, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்றாரு. இப்போ இவன் சொல்ற அடுத்த ஒரு வாரத்தை என்ன, இடத்துல எத்தனையோ வேலைக்காரர் இருக்காங்க, ஒருத்தர் வானா வரான், போனாக்க போறான், என் வேலைக்காரனே இதை செய்யன்றால் செய்கிறான், அவ்வளவுதான் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம், என் வார்த்தைக்கே எவ்வளவு வல்லம் இருக்குனாக்கா, உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வல்லம் இருக்கும். ஆகவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று அவன் கேட்கதாக பார்க்கிறோம். இதுல நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்றாரு. ஆமா, வந்து வரவேணான்னு சொல்றாரு. ஆனா நான் வந்து சுகமாக்குறேன்றாரு, அவன் சொல்றான் வேண்டாம்ப்பா. ஆமா, அந்த இடத்துல ஆனா வந்து நான் சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வேண்டாம் அப்படின்னுட்டார். அப்ப அவருடைய விசுவாசம் பாருங்க எவ்வளவு பெருசு. ஏன்னு கேட்டா, என் வேலைக்காரனுக்கு நான் இடுகிற அந்த வார்த்தை கட்டளையே அவ்வளவு வல்லமுள்ளதா இருக்குனாக்கா, உம்முடைய வாயின் வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளா இருக்கும். ஆகவே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதாக பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த ஸ்திரீயானவள் அங்கே பார்க்கும் பொழுது மார்க் 7வது அதிகாரத்தில் என் மகளை பிடித்து கொண்டிருக்க பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஒருவேளை துரத்தி விட வேண்டும் என்பது ஒருவேளை இங்கிருந்தே துரத்திடு அப்படின்னு சொன்னாங்களோ, இல்லை என் வீட்டுக்கு வான்னு சொன்னாங்களோ, எப்படி இருக்குங்க அங்கே துரத்தி விட வேண்டும் என்றான். இயேசு அவளை நோக்கி, இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அந்த 2 பேருடைய விசுவாசம் பாருங்க. ஒன்று, நீ வர வேண்டாம் ஐயா, நீ வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னா போதும். இங்கேயும் பாருங்க, என்னுடைய மகள் பிடித்திருக்க பிசாசை துரத்தணும். இப்போ 2 பேருடைய விசுவாசம் பெரியதா இருக்குது. அதே நேரத்தில் கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவள் தன் வீட்டிற்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கதையும் கண்டாள். அப்போ தேவன் உன்னுடைய கண்கள் காணும்படியாய் பெரிய அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும்.
தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும். இப்போ இந்த பகுதியில் ரொம்ப தெளிவாய் நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னா, மத்தேயு அவளை கானானிய பெண்ணாய் காண்பிக்கிறார், மார்க்கு ஒரு கிரேக்க பெண்ணை காண்பிக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தேயு கூடவே இருந்து எழுதினவர், மார்க்கு எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு எழுதினவர். அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து சீஷர்கள் அவளை துரத்தினதாகவும் அவள் தொடர்ந்து பின்பற்றி வந்ததாகவும் மத்தேயு எழுதுகிறார். ஆனால் இந்த இடத்துல நேரடியாக வந்து அவள் பாதத்தில் விழுந்ததை மார்க் எழுதுகிறார். எழுதி அவளுக்கு அந்த இடத்துல மற்ற பேசப்பட்ட செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்று தான். அதாவது மேஜையிலேருந்து கீழே விழுகிறதை நாய்க்குட்டிகள் தின்னமே அப்படின்றத அவர் கேட்குறார். ஆண்டவர் அவள் விசுவாசத்தை கண்டு போன் சொன்ன உடனே அந்த இடத்துல அவள் விடுதலை ஆக்கப்பட்டிருந்தால், அந்த பெண் தன் வீட்டுக்கு போன உடனே தன் பிள்ளை கட்டலின் மேல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறதை அவள் கண்டாள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதுவரை அவள் கட்டலிலே படுத்தது கிடையாது. அந்த அசுத்தாவை பிடித்ததினாலே அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று நமக்கு தெரியாது. ஒரு கட்டிலில் படுத்து தூங்கக்கூடிய ஒரு சுவாபம் இல்லாதவளாய் அவள் இருந்திருக்க வேண்டும். ஆகையால் விடுதலை பெற்ற உடனே அவள் கட்டிலில் படுத்து ஒழுங்காய் அவள் தூங்க ஆரம்பித்ததை தாய் கண்ட உடனே அங்கே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு தெளிவாக்கப்படுகிறது. எனவே இங்கே பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, விசுவாசம், தேவனை பின்பற்ற வேணும், அவர் பாதத்தை தான் பிடிக்க வேண்டும். இயேசு அற்புதமானவர், அவர் அற்புதங்களை செய்வார். நீங்களும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மனிதர்களை வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம், பலத்தை வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம், மற்றவங்களை கேட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடக்காத போது இப்போவாவது கொஞ்சம் உணர்ந்து தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் அவளுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இவ்வளவு நேரம் இவைகளை குறித்து தியானிப்பதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம மத்திய நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.